அறியாமை தான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய அடிமைத்தனம். வாழ்க்கை இவ்வளவு சிக்கலாக இருக்கிறதே, நெருக்கடியாக இருக்கிறதே, எதற்காக நீங்கள் புத்தகங்களை படி என்கிறீர்கள்? புத்தகங்களால் என்ன நடக்கும்? 2000 வருடங்களாக நாங்கள் கவிதை எழுதுகிறோம் என்று வாய்மொழியாக சொன்னால் போதாது. அந்த பெருமைகளால் நமக்கு கிடைக்கப் போவது ஒன்றுமில்லை. அதை நாம் மீட்டெடுக்க வேண்டும். அது ஒரு பெரிய வெண்டிலேஷன், அது ஒரு புகைப்போக்கியை போன்றது. உங்கள் மனதை எதெல்லாம் அழுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த நச்சு புகையை வெளியேற்றுவதற்கான ஒரு மிகப்பெரிய புகைப்போக்கியை போல இலக்கியங்கள் இருக்கின்றன. எழுத தேவையில்லாத பலரும், சொல்வதற்கு ஏதுமற்ற பலரும் புத்தகங்களை எழுதுகிறார்கள், விழாக்களை நடத்துகிறார்கள், விருதுகளை பெறுகிறார்கள். நம்முடைய எழுத்தாளர்களிடம் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை கூச்சம்தான். மிக மோசமாக எழுதுகிறவர்கள் எல்லாம் கூச்சம் இல்லாமல் இருக்கிறார்கள். தங்கள் புத்தகங்களை கொடுக்கிறார்கள், அதற்கு விருதுகளை வாங்குகிறார்கள், அதற்கு இன்னும் அதை தங்களை எந்தெந்த விதத்திலெல்லாம் தங்களை முதன்மைப்படுத்திக் கொள்ள முடியுமோ முதன்மைப்படுத்துகிறார்கள். தங்கள் இருப்பை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற ஐயன் திருவள்ளுவரினுடைய வாக்கினை வணங்கி என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன். மாவட்ட நிர்வாகத்திற்கு முதலில் என்னுடைய மிகப்பெரிய பாராட்டை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எதற்காக என்றால், 2 நவீன கவிஞர்கள் ஒரு புத்தக கண்காட்சியில் ஒரு மேடையில் உரையாற்றுவார்கள் என்பது அபூர்வத்திலும் அபூர்வமான ஒரு சம்பவம். 2 பட்டிமன்ற பேச்சாளர்கள் பேசுவார்கள், 2 வழக்கமான தொழில்முறை பேச்சாளர்கள் பேசுவார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் இந்த புத்தக கண்காட்சியினுடைய இந்த ஒரு அழைப்புதலை பார்க்கிற போதே ஒரு மிகப்பெரிய ஒரு வியப்பு ஏற்படுகிறது. இந்த பொதிகை புத்தக திருவிழாவில் பெரும்பாலும் எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள் அவர்கள் விருந்தினர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் இந்த நிகழ்வை இவ்வாறு ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மற்ற அலுவலர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இப்படித்தான் இந்த மேடைகள் அமைய வேண்டும், இப்படித்தான் அறிவார்ந்த பேச்சுகள் நிகழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இன்றைக்கு மோகன் சங்கர் அவர்கள் தமிழுக்கும் மலையாளத்திற்குமான உறவுகள் குறித்தும் அதில் இடையில் நிலந்த பல்வேறு விதமான ஒரு மாற்றங்கள் குறித்தும் மிக அழகான ஒரு ஆய்வு ரீதி ஒரு உரையை இங்கே வழங்கினார். அந்த உரையிலே அவர் சொல்லக்கூடிய பல விஷயங்கள், அதாவது தொல்காப்பியம் கூறுகிறது எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று. அப்படி எல்லா சொற்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய, தமிழுக்கும் மலையாளத்துக்கும் இடையிலான அந்த சொற்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நுண்மைகளை பற்றி அவர் இங்கே பேசினார். மிகவும் மனம் கவர்ந்த ஒரு உரையாக இருந்தது. தமிழில் அவர் ஒரு மிகச்சிறந்த கவிஞர். இன்னும் சொல்லப்போனால் லட்சக்கணக்கான வாசகர்களால் படிக்கப்பட வேண்டிய ஒரு கவிஞர் அவர். அவருடைய சொற்களும் சரி, அவர் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்கிற பொருள்களும் சரி, அது உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் நெருக்கமாக சென்று தொடக்கூடிய ஒன்று. இப்பொழுது உதாரணமாக அவர் சமீபத்தில் அவருடைய சங்கிலி பூதம் என்கிற ஒரு அற்புதமான கவிதை தொகுப்பு வெளிவந்தது. அந்த தொகுப்பிலே ஒரு முதல் கவிதை, அந்த கவிதையை கேட்கிற போது உண்மையிலேயே அந்த கவிதை முடிகிற இடத்தில் உங்கள் மனதில் ஒரு சின்ன சலனம் அல்லது ஒரு பெரிய ஒரு சலனம் ஏற்படாமல் போகாது. கடவுளை யாராவது நீங்கள் சார்னு கூப்பிட்டுருக்கீங்களா? கடவுளை யாராவது நீங்கள் சார்னு சொல்லியிருக்கீங்களா? ஒருத்தன் ஒரு கோயிலில் வழிபடுறப்ப சொல்கிறான், கடவுளை சார் என்று அழைக்கும் நபர் ஒருவரை வாழ்வில் முதல் முறையாக ஒரு கோயிலில் பார்த்தேன். கடவுளை சார் என்று அழைக்கும் ஒரு நபரை வாழ்வில் முதல் முறையாக பார்த்தேன். சார், முடியும்னா முடியும்னு சொல்லுங்க, முடியலைன்னா முடியலைன்னு சொல்லுங்க. நான் பாட்டுக்கு தினமும் முட்டிக்கிட்டு இருக்கேன், ஏன் வரேன்னே தெரியல சார் என்றார். கடவுளுக்கு கண் இல்லையா என்று கேட்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால், கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறதுல பல சமயத்தில் கடவுள்கிட்ட நம்ம அன்பு செலுத்துறதை விட கோபமும் வெறுப்பும் தான் அதிகமாக இருக்குது. எத்தனை முறை தான் மன்றாடுவது, எத்தனை முறை தான் கெஞ்சி கேட்பது, எனக்கு ஒரு விடிவு காலம் வராதா? ஒருத்தர் அப்போ என்னன்னா கடவுளை மனித நிலைக்கு இறக்குகிறான். நீங்கள் போய் ஒரு மேலதிகாரிகிட்ட கேட்குற மாதிரி, சார் இந்த ஃபைலை நீங்கள் மூவ் பண்ண முடியுமா முடியாதா, சார் இந்த ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் கொடுக்க முடியுமா முடியாதா? நம்ம கேட்டிருக்கோம், எத்தனை பேர்த்திட்ட கேட்டிருக்கோம். சார் இந்த எனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுக்க முடியுமா முடியாதா, என்னுடைய சம்பள பாக்கியை தர முடியுமா முடியாதா? பல சமயத்தில் கடவுளும் மனிதர் போல் தான் நடந்து கொள்கிறார். கேளாத செவிகளோடு, திறக்காத இதயங்களோடு அவன் கடவுளை போய் சார்னு கூப்பிட்றான். முடியும்னா முடியும்னு சொல்லுங்கள் சார், முடியலைன்னா முடியலைன்னு சொல்லுங்கள் சார்.
அடுத்த முறை நீங்கள் தெய்வத்தின் முன்னால் இருக்கிற போது இந்த கேள்வி உங்கள் மனதில் வரும், சார் முடியுமா முடியாதா? நீங்க கேட்க தயங்கிட்டு இருக்கலாம், அல்லது வேற வார்த்தையில கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஒருத்தர் கேட்குற முடியும்னா முடியும்னு சொல்லுங்க சார், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க சார். வருடக்கணக்கில் ஒரே ஒரு கோரிக்கைக்காக, ஒரே ஒரு பிரார்த்தனைக்காக உங்களில் எத்தனை பேர் மண்டியிட்டு கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறீர்கள்? என்றாவது ஒரு நாள் நல்ல காலம் பிறக்கும், என்றாவது ஒரு நாள் நமக்கு விடிவு காலம் வந்துவிடும் என்று. அந்த கவிதையிலே ஏன் வரேன்னே தெரியல சார் என்றவர் என் பார்வையை உணர்ந்து சற்றே கம்மிய குரலில் கடவுளுக்கும் எனக்கும் பொதுவாக சொன்னார், முடியல சார். இந்த முடியலைங்கிற சார்ங்கிற அந்த குரல்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பரிதவிப்பும் கையறு நிலையும் அது தமிழ் வாழ்க்கையினுடைய ஒரு தனி மனிதனுடைய அல்லது வாழ்க்கையில் அல்லல் பட்டு நொந்து நொந்து நம்பிக்கையின்மையின் கடைசி விளிம்பில் இருக்கக்கூடிய ஒன்று. அவர் இதுக்கு அடுத்து இன்னொரு கவிதை எழுதுறார், அதுவும் கடவுளோடு உள்ள ஒரு உரையாடல் தான். அந்த கடவுள் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பற்றிய ஒரு கவிதை தான் அது. எல்லா தெய்வங்களாலும் கைவிடப்பட்ட ஒரு நண்பனை நேற்று தெருவில் பார்த்தேன். இந்த கவிதை ஆரம்பிக்கிற விதத்தை பாருங்க. எல்லா தெய்வங்களாலும் கைவிடப்பட்ட ஒரு மனிதனை நேற்று தெருவில் பார்த்தேன். நம்மில் பல பேரும் அப்படி இருக்கிறார்கள். மனிதர்களால் கைவிடப்படுவது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நான் தெய்வத்தால் கைவிடப்பட்டவன் என்று ஒருவன் நினைக்கிறான் என்று சொன்னால் அதுதான் அவனுடைய அவலத்தினுடைய உச்சநிலை. அந்த இடத்துக்கு வந்துட்டானா அதுக்கப்புறம் அவனுக்கு நம்பிக்கை கொள்வதற்கு எதுவுமே இருக்காது. ஒரு சாலையோர பிள்ளையார் கோயில் வாசலில் அமர்ந்திருந்தான். அவனை சித்தரிக்கிறார் பாருங்க. மனம் சிதறியவர்களின் உலகச் சீருடையான கிழிந்த ஆடைகளை அணிந்திருந்தான். அது ஒரு யூனிஃபார்ம். எல்லா மனநிலை இல்லாதவனும் ஒரு குறிப்பிட்ட விதமான ஆடை அணிஞ்சிருப்பான். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எல்லா ஊர்லேயும் பைத்தியம் ஒரே மாதிரி தான் இருப்பான், மற்றவன் தான் வேற மாதிரி இருப்பான். யூனிஃபார்ம் சொல்றாரு. அதை பரட்டை தலை, கோணிப்பை, அதனுள் அவனது சிதறிய மனம். அந்த கோணிப்பைக்குள்ள அவனுடைய சிதறிய மனம் இருக்கிறது. நான் யார் என்று அறியாத பார்வை. அவனை பார்த்துக்கிட்டு இருக்கான், யாருன்னு தெரியாது. இயேசு கிறிஸ்துவே ஏன் இத்தனை தாமதம், உலகம் வற்றி உலர்ந்து சுக்காய் போய்விட்டதே என்றான். நான் சாப்பிட்டாயா என்றேன். அவன் இறை தூதரே சாப்பாடு வேண்டாம், பீடி மட்டும் வாங்கித்தாரும் என்றான். இங்கேயோட முடிஞ்சிட்டா அது ஒரு சாதாரண கவிதை. ஆனால் அந்த கவிதை எப்படி மேலே போகுதுன்னு பாருங்க. வாங்கி கொடுத்த பீடியை பற்ற வைக்க முடியாது, அவன் கைகள் நடுங்கின. நான் உதவி செய்தேன், அவனுக்கு இந்த பீடியை கூட பற்ற வைக்க முடியல. அவன் பற்ற வைத்து கொண்டு உள்பக்கம் திரும்பி, எங்க கோயில் பக்கம் திரும்பி பற்ற வைத்து கொண்டு உள்பக்கம் திரும்பி, கணேசா பீடி வேணுமா என்றான். அவன் எந்த தெய்வத்தையும் கைவிடவில்லை. கடவுள்கிட்ட கேட்குறான், வந்துட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு பீடி வேணுமா அப்படின்ட்டு. அப்போ மனிதர்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த அவலத்தை, அர்த்தமின்மையை, பரிதவிப்பை அவருடைய எல்லா கவிதைகளும் பேசுகின்றன. நீங்கள் நிச்சயமாக தமிழில் இந்த நூற்றாண்டினுடைய மிக மிகச் சிறந்த ஒரு முதன்மையான கவிஞர்களில் ஒருவர் போகன் சங்கர். அவர் இன்றைக்கு ஆற்றிய உரை, அவர் சொன்ன விஷயங்களை எல்லாம் தாண்டி அவர் கவிதைகளின் வழியாக அறியப்பட வேண்டும். அப்படி அறியப்படுவதற்கான ஒரு எல்லா விதமான சிறப்புகளையும் மேன்மைகளையும் மொழிநுட்பத்தையும் கருத்தாளத்தையும் அவருடைய கவிதைகள் கொண்டிருக்கின்றன. எப்போவுமே எனக்கு ஒரு படிமம் மனசில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பின்னாடி ஒரு சுவர் இருக்கிறது என்று நான் நினைத்து கொண்டே இருப்பேன். அந்த சுவரில் அவ்வளோ எளிதாக சாய மாட்டேன். எனக்கு சாய வேண்டும் என்று தோன்றுகிற நேரத்தில் நான் அந்த சுவரில் சாய்ந்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டு அதை ஒத்தி வைத்து கொண்டே இருப்பேன். ஒரு நாள் அந்த சுவரில் சாய்கிற போது தான் தெரியும் நான் பின்புறமாக நான் விழுவது. அப்போது தான் உணர்வேன். ஏனென்றால் நான் அதுவரை சுவர் என்று நினைத்து கொண்டிருந்தது சுவர் அல்ல, அது வெறும் இருட்டு என்பதை. இருட்டை நீங்கள் ஒரு சுவர் என்று நம்பி அதன் முன்னால் உட்கார்ந்து கொண்டே இருப்பீர்கள். சற்று ஆதரவாக சாய்கிற போது நீங்கள் கீழே விழுகிறீர்கள் என்றால் அங்கே சுவர் இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் உங்களிடம் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் காணுகிற உறவுகள், நட்புகள், நம்பிக்கைகள், கோட்பாடுகள், சித்தாந்தங்கள், இது எல்லாமே நாம் சுவர் என்று நம்புகிற ஒரு இருட்டு மட்டுமே. இருட்டில் நாம் சாய்ந்து கொள்ள முடியுமா ஆதரவாக என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். போகன் சங்கருடைய கவிதைகள் அந்த இருட்டை பற்றி தான் எப்போதும் பேசுகின்றன.
நண்பர்களே, இன்று மோகன் சங்கர் அவர்கள் பேசுகிற போது அவர் சொன்ன ஒரு விஷயத்தை ஒட்டி ஒரு குறிப்பை நான் கூறிவிட்டு என்னுடைய மையப்பொருளை நோக்கி நான் செல்ல விரும்புகிறேன். அவர் எப்படி ஒரு தமிழிலிருந்து மலையாளம் பிறந்தபோது வடமொழி கலப்பின் காரணமாக அது ஒரு தனி மொழியாக தன்னை உருவாக்கி கொண்டது என்பதை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். பல தென்னிந்திய மொழிகளுக்கும் அது பொருந்தும். அதாவது தமிழ் உட்பட தென்னிந்திய மொழிகள் அனைத்தும் வேறொரு மூலமான ஒரு தொன்மையான மொழியிலிருந்து உருவாகி வந்தன என்கிற ஒரு கோட்பாடும் இருக்கிறது. தமிழிலிருந்து இந்த மொழிகள் எல்லாம் பிரிந்து சென்றன, இந்த தென்னிந்திய மொழிகள் என்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. நாம் அதற்குள் விரிவாக போக வேண்டாம். அவர் நிறைய அதை பற்றி விரிவாக பேசியிருக்கிறார். அப்படி பார்க்கிற போது தமிழ் இலக்கியங்கள் அல்லது தமிழுக்கு நடந்த சிதைவு, குறிப்பாக 13ஆம் 14ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு அந்நிய படையெடுப்பாளர்களாலும் இன்னும் பலருடைய ஒரு ஊடுருவல்களாலும், பண்பாட்டு ஊடுருவல்கள், அரசியல் ஊடுருவல்கள் காரணமாக தமிழ் ஒரு மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கிறது, மிகப்பெரிய அழிவை சந்திக்கிறது. இந்த அழிவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டம் தமிழில் நடந்திருக்கிறது. தமிழ் தானாக மீண்டு வரவில்லை. 19ஆம் நூற்றாண்டிலும் 20ஆம் நூற்றாண்டிலும் தனித்தமிழ் அறிஞர்களும் திராவிட இயக்கமும் ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை தமிழை மீட்பதற்காக நடத்துகிறது. தமிழினுடைய தொன்மை, தமிழினுடைய மேன்மை, தமிழினுடைய தனிச்சிறப்பு, இதையெல்லாம் பேசுவதற்காக பத்திரிகைகளை நடத்துகிறார்கள், மேடைகளில் பேசுகிறார்கள், திரைப்படங்களை எடுக்கிறார்கள், நாடகம் போடுகிறார்கள். இது எல்லாம் சேர்ந்துதான் இன்றைக்கு நாம் எழுதுகிற தமிழ், பேசுகிற தமிழ் என்பது இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. நீங்கள் பாரதியார் எழுதிய தமிழ், ஏன் புதுமைப்பித்தன் வரைக்கும் கூட பார்த்தீர்கள் என்றால் வடமொழி சொற்களும் மணிப்பிரவாளமும் கலந்த ஒரு மொழியாகத்தான் இருக்கும். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், உங்களுடைய பழைய வீட்டு பத்திரங்களை எடுத்து பார்த்தாலே தெரியும் தமிழ் எப்படி இருந்தது என்று. பாதி உங்களுக்கு அது புரியாது. அப்படி முழுக்க மணிப்பிரவாளத்தினால் சிதைவுற்ற தமிழ் என்பது இங்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கத்தின் வழியாக, ஒரு அறிவு இயக்கத்தின் வழியாக, முக்கியமாக தனித்தமிழ் இயக்கமும் திராவிட இயக்கமும் ஒரு நூற்றாண்டு காலம் நடத்திய போராட்டத்தின் விளைவாக நாம் தமிழை மீட்டெடுத்திருக்கிறோம். அவரே அதை குறிப்பிட்டார். வட என்பது மலையாளத்தில் அது நடக்கவில்லை என்பதை அவர் குறிப்பிட்டார். தமிழில் அப்படி ஒரு இயக்கம் தோன்றி இருக்காவிட்டால் மலையாளத்திற்கு என்ன நடந்ததோ அதுதான் தமிழுக்கும் நடந்திருக்கும். நாம் இன்னொரு சிதைவுற்ற மொழியாக மாறி அதை நாம் தமிழ் என்று நாம் நம்பிக்கொண்டிருந்திருப்போம். அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு நாம் எழுதுகிற நவீன தமிழ், நவீன இலக்கியம், அதற்காக நாம் பயன்படுத்துகிற இந்த தமிழ் மொழி, இதற்கு முழு முதற் காரணம், முதன்மையான காரணம் திராவிட இயக்கமும் தனித்தமிழ் இயக்கமும் என்பதை இங்கே ஆணித்தரமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். இதை நாம் வரலாற்றில் திரும்ப திரும்ப பதிவு செய்ய வேண்டி இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்பது, மலையாளத்தில் எழுத்தாளர்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கிறது, அவர்கள் அங்கு கொண்டாடப்படுகிறார்கள் என்கிற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்தார். அது உண்மை. அதாவது ஒப்பீட்டளவில் பார்க்கிற போது தமிழ் அங்கு புத்தகங்கள், சில முக்கியமான எழுத்தாளர்களின் புத்தகங்கள் பரவலாக விற்கின்றன. அதற்கு அவர்களிடம் கல்வி சார்ந்த ஒரு பாரம்பரியம் இருக்கிறது என்பது எல்லாமே உண்மைதான். ஆனால் தமிழ்நாடு அதை தாண்டி வேறு பல விஷயங்களை சாதித்திருக்கிறது. என்னவென்று சொன்னால், உதாரணமாக நான் ஒன்று சொல்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு ஆண்டிற்கு எத்தனை கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்கின்றன என்று நீங்கள் தெரிந்தால் ஆச்சரியப்படுவீர்கள். குறைந்தபட்சம், இது ஒரு அதிகாரபூர்வமாக கணக்கிடப்பட்டது, 500 கோடி ரூபாய்க்கு தமிழில் ஒரு ஆண்டிற்கு புத்தகங்கள் இருக்கின்றன. இதில் நான் பாட புத்தகங்களை சேர்க்கவில்லை. அதாவது ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாகவும் வேறு பல விதமான ஃபங்க்ஷனல் லிட்ரேச்சர் என்று சொல்லக்கூடிய அன்றாட வாழ்வில் பயணக்கூடிய புத்தகங்கள், இலக்கிய புத்தகங்கள், தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய மாவட்ட புத்தக கண்காட்சிகளில் மட்டும் ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 75 கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் இருக்கின்றன. அதாவது அது ஒரு குறைத்து மதிப்பிடப்பட்ட ஒரு மதிப்பு. ஏனென்றால் பதிப்பாளர்கள் எப்பொழுதுமே குறைவான எண்ணிக்கையை தான் கொடுப்பார்கள். அப்படி பார்க்கிற போது தமிழ்நாட்டில் அவரே சொன்னது போல பல்வேறு வகையான எழுத்தாளர்கள், படைப்பு முறைகள், ஒரு பரவலான ஒரு வாசிப்பு முறைமை, வெவ்வேறு தளங்களில் இயங்கக்கூடியவர்கள். தமிழில் பதிப்பிக்கப்படுகிற புத்தகங்களின் எண்ணிக்கை மலையாளத்தில் பதிப்பிக்கப்படுகிற புத்தகங்களின் எண்ணிக்கையை விட மிக மிக அதிகம். அப்படி பார்க்கிற போது பொதுவாக சுந்தர ராமசாமி போன்றவர்கள் அல்லது இன்னும் பலர், ஜெயமோகன் போன்றவர்கள் ஒரு மலையாள உயர்வு நவிர்ச்சியை இலக்கியம் சார்ந்து உருவாக்கி இருக்கிறார்கள். சில விஷயங்களில் உயர்வுகள் இருக்கின்றன, ஆனால் அது ஒரு முழுமையான உண்மை அல்ல.
ஜேஜே சில குறிப்புகளில் ஒரு இடம் வரும். ஜேஜே வந்து இங்கே பாலு என்று தமிழ்நாட்டிலிருந்து போகக்கூடிய அது சுந்தர ராமசாமி தான் அந்த கதாபாத்திரம். ஜேஜேயை மலையாள எழுத்தாளரான ஜேஜேயை சந்திக்க போகிறான். அப்படி சந்திக்க போகிற போது நான் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன் என்று பாலு சொல்கிற போது ஜேஜே நக்கலாக கேட்பான் வந்து பாலுவிடம், சிவகாமி தன்னுடைய சபதத்தை நிறைவேற்றி விட்டாளா என்று. தமிழர்களை பற்றி அவர்களுக்கு இருக்கக்கூடிய பார்வை என்பது கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் அப்படித்தான் இருந்தது. தமிழ்நாட்டை வெறும் சினிமாவினுடைய களமாகவும் அல்லது வெறுமனே வந்து ஒரு மேலோட்டமான ஒரு இலக்கியம் சார்ந்த புரிதலாகவும் தான் மலையாளிகள் புரிந்து வைத்திருந்தார்கள். தங்களை பற்றி மிக உயர்வான எண்ணங்களை அவர்கள் இயல்பாகவே கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த நாவலிலே பாலு கேட்பான், புதுமைப்பித்தன் என்ற ஒருவர் தமிழில் எழுதுகிறார், அது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்பான். இது ஒரு கலாச்சார மோதல்களுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் 2000ற்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறது. பொதுவாக மலையாளத்தில் நவீனத்துவம், நவீன இலக்கியத்தில் மிக தாமதமாகத்தான் வந்து சேர்ந்தது. அதுவும் கவிதையில் மிக தாமதமாக வந்து சேர்ந்தது. மலையாள கவிஞர்கள் பெரும்பாலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கவிதைகளை அவர்கள் பாடல் வடிவில் தான் பாடுவார்கள். மேடைகளில் வாசிக்கக்கூடிய கவியரங்க கவிதைகளாக பாடக்கூடியவர்களாகத்தான் மலையாளத்தின் மிக முக்கியமான கவிஞர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். அதை நீங்கள் நன்றாக தெரியும். அவர்கள் தங்களுடைய மரபு சார்ந்த விஷயங்களை விட்டு விலக முடியாமல் தான் தங்களுடைய நவீன படைப்பு சார்ந்த ஒரு ஆக்கங்களை முன்வைத்து வந்தார்கள். அப்போது ஆட்டூர் ரவிவர்மா என்கிற ஒரு புகழ்பெற்ற மலையாள கவிஞர், அவர் தமிழில் இருந்து புதுநானூறு என்கிற ஒரு தொகுப்பை அவர் அங்கே கொண்டு வருகிறார். மலையாள இலக்கியத்தையே அந்த தொகுப்பு அசைத்தது. தமிழில் எழுதப்படுகிற நவீன கவிதைகள் என்பது மலையாளத்தில் எழுதப்படுகிற நவீன கவிதைகளை விட பல பத்தாண்டுகள் முன்னோக்கி இருந்ததை கண்டு மலையாள கவிஞர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். அப்பொழுது ஒட்டுமொத்தமாக மலையாள கவிதையினுடைய வடிவம், அதனுடைய பாடுபொருள் எல்லாமே தலைகீழாக மாறத் தொடங்குகிறது. இதை பல மலையாள கவிஞர்கள் என்னிடம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் தமிழில் இருக்கக்கூடிய கவிஞர்களை எல்லாம் அவர்கள் கவனிக்க ஆரம்பிக்கிறார்கள். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், தமிழ் மொழியில் எழுதப்பட்ட படைப்புகள் முறையாக மலையாளத்திற்கோ பிற இந்திய மொழிகளுக்கோ உலக மொழிகளுக்கோ கொண்டு சென்றிருந்தால் இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவிலுமே தமிழ் படைப்புகள் ஒரு மிகப்பெரிய இடத்தை பெற்றிருக்கும். அதற்கான எல்லா தகுதி வாய்ந்த படைப்பாளிகளும் நம்மிடம் இருக்கிறார்கள். அதாவது பாரதி சொல்வது போல் நமக்குள்ளே பழங்கதைகள் பேசுவதில் ஒரு பெருமை இல்லை என்று சொன்னான் அல்லவா, நாம் தொடர்ந்து அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். நமக்குள்ளே பழங்கதைகள் பேசுவதை நிறுத்தி நம்முடைய படைப்புகளினுடைய மேன்மையை, உயர்வை நாம் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம். தமிழ்நாடு இன்று பெருமளவு கல்வி பெற்ற மாநிலமாக இருக்கிறது. ஏராளமான இளைஞர்கள் இன்றைக்கு அவர்கள் பல்வேறு விதமான நிலைகளுக்கு உலகம் முழுகம் சென்று பணியாற்றக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். கிராமப்புறங்களில் இருந்தெல்லாம் ஒரு மிகப்பெரிய வெடிப்பு நிகழ்ந்திருக்கிறது. அவர்களுடைய ஒரு தலைமுறைக்கு முன்னால் அவர்கள் கற்பனை கூட செய்து விட முடியாத படிப்புகளை நோக்கியும் பதவிகளை நோக்கியும் பொறுப்புகளை நோக்கியும் இன்றைக்கு தமிழ் இளைஞர்களும் ஆண்களும் பெண்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஒரு அரசு பதவிகளை நோக்கி இன்று அடியாளத்தில் இருக்கக்கூடியவர்கள் எழுச்சியுடன் எழுந்து வருவதை நான் பார்க்கிறேன். அது அரசியல் ரீதியான மாற்றமாக இருக்கிறது. அது உண்மையில் கல்வி சார்ந்த மாற்றமாக இருக்கிறது. வேலை வாய்ப்புகள் சார்ந்த இருக்கிறது. அப்படி என்றால் தமிழினுடைய நவீனத்துவம் என்பது இலக்கியத்தில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூகத்திலுமே அது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மாற்றங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் இன்றைக்கு பெருமளவு பணிகளை நோக்கி வந்திருக்கிறார்கள். பொதுவான பணிகளை நோக்கி வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பாரம்பரியமான வேலைகளை கடந்து பொதுப்பணிகளை நோக்கி இன்றைக்கு பெண்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், கல்வியிலும் இன்னும் வேலை வாய்ப்பிலும் தொழில் வாய்ப்பிலும் நகர்மயமாதலிலும் நாம் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை நாம் நிகழ்த்தி இருக்கிறோம். அந்த வகையில் தமிழ்நாடு கேரளத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே வழிகாட்டுகிறது என்பதை நாம் இந்த இடத்தில் பொருள் கொள்ள வேண்டும். நீங்கள் மற்ற மாநிலங்களுக்கு சென்று பார்க்கிற போதுதான் தெரியும் தமிழ்நாடு அடைந்த நவீனத்துவம் என்பது பிரம்மாண்டமானது என்று. நண்பர்களே, இன்றைக்கு ஒரு தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள், விட்டு விடுதலையாகி என்கிற தலைப்பு. இது யாருடைய வரி என்று உங்களுக்கு தெரியுமா? இது யாரோட வரி? கை மட்டும் தூக்கினா போதும் தெரிஞ்சவங்க. அந்த பாட்டோட முதல் வரி தெரியுமா உங்களுக்கு? ஓகே, இது வந்து ஒரு டெஸ்ட் இல்லை. இது ஏன்னு கேட்டேன்னா, நான் நிறைய ஊர்களில் நான் இது போன்ற ஒரு கேள்வியை கேட்பேன், ஜெயகாந்தனை யாருக்கெல்லாம் தெரியும் என்று.
யாராவது ஒரு 5 பேர் கை தூக்குவார்கள். சுந்தர ராமசாமியை யாருக்கெல்லாம் தெரியும் என்று கேட்பேன், ஒரு 5 பேர் கை தூக்குவார்கள். புதுமை பித்தனை யாருக்கெல்லாம் தெரியும் என்று கேட்பேன், ஒரு 5 பேர் கை தூக்குவார்கள். நான் கூட ஒரு மேடையில் கேட்டேன், இந்த 5 பேர் ஊர் ஊராக அதே ஆட்கள் வருகிறீர்களா என்று கூட நான் கேட்டேன். என்னவென்று சொன்னால், தமிழினுடைய மகத்தான படைப்பாளிகளையோ மகத்தான அவர்களுடைய வரிகளையோ கூட அவர்களையெல்லாம் ஒரு இளமெழுத்தாளரை அறிமுகப்படுத்துவது போல இன்றைய தலைமுறைக்கு இன்றைய காலகட்டத்தில் அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கிறது. பாரதியையோ பாரதிதாசனையோ கம்பன் இளங்கோவையெல்லாம் நீங்கள் விட்டுவிடுங்கள். நவீனத்தில் நம்முடைய ஐகான் என்று சொல்லக்கூடியவர்களை கூட பொது சமூகத்திலிருந்து விலக்கி வைக்கக்கூடிய, அதாவது அந்த தலைமுறைகள் துண்டிக்கப்படக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் அந்த எழுத்தாளர்களை பற்றி அவர்களுடைய படைப்புகளை பற்றி எங்களை போன்றவர்கள் ஊர் ஊராக பேசி கொண்டிருக்கிறோம். அது ஒரு மிகச்சிறப்பாக எந்த எழுத்தாளரை பற்றி பேசுகிறோமோ அவர்களுடைய எழுத்துக்களை எல்லாம் தேடி வாங்கி வரக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். புத்தகங்களை, கவிதை புத்தகங்கள் விற்கிறதா என்கிற ஒரு கேள்வியை போகன் சங்கர் எழுப்பினார். கவிதை புத்தகங்கள் விற்கின்றன. அதை அப்படி சொல்வதை விட கவிதை புத்தகங்களை பெருமளவில் விற்க முடியும். நாம் அதற்கான ஒரு சந்தையை உருவாக்க வேண்டும். அதற்கான வாசகர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அங்கே உதாரணமாக என்னை ஒரு நட்சத்திர எழுத்தாளர் என்று குறிப்பிட்டார். நான் ஒரு நட்சத்திர எழுத்தாளர் அல்ல. ஆனால் என்னுடைய படைப்புகளை நான் யாரை வாசிக்க வைக்க வேண்டும் என்பதை பற்றி பிடிவாதமுடையவன். இப்பொழுது உதாரணமாக நேற்று ஒரு வாசகி என்னுடைய கவிதை தொகுப்புகளை 5000 ரூபாய்க்கு மேல் வாங்கினார். இன்னொரு வாசகி அதே மாதிரி 5000 ரூபாய்க்கும் வாங்கினார். அவர்கள் யாரையும் எனக்கு தெரியாது. இதே புத்தக கண்காட்சியில், இந்த தென்காசி புத்தக கண்காட்சியில் அதில் ஒருவர் இங்கே கூட அமர்ந்திருக்கிறார். இது ஏன் நான் இதை இங்கே குறிப்பிடுகிறேன் என்றால், தாங்கள் அறிகிற கவிஞர்களை பற்றி அந்த புத்தகங்களை வாங்குவதற்கு வாசகர்கள் தயாராக இருக்கிறார்கள். அறிய செய்வது நமது பொறுப்பு, கடமை. அது பதிப்பாளர்களுக்கு இருக்கிறது, எழுத்தாளர்களுக்கு இருக்கிறது. நம்முடைய எழுத்தாளர்களிடம் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை கூச்சம்தான். மிக மோசமாக எழுதுகிறவர்கள் எல்லாம் கூச்சம் இல்லாமல் இருக்கிறார்கள். தங்கள் புத்தகங்களை கொடுக்கிறார்கள், அதற்கு விருதுகளை வாங்குகிறார்கள், அதற்கு இன்னும் அதை தங்களை எந்தெந்த விதத்திலெல்லாம் தங்களை முதன்மைப்படுத்திக் கொள்ள முடியுமோ முதன்மைப்படுத்துகிறார்கள், தங்கள் இருப்பை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மிகச்சிறப்பாக தமிழில் எழுதக்கூடியவர்கள், தமிழ் மொழியை செழுமைப்படுத்தக்கூடியவர்கள், அதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடியவர்கள் கூச்சத்தோடு ஒதுங்கி நிற்கிறார்கள். எப்படி தன்னுடைய படைப்பை பற்றி நாம் முன்னிறுத்திக் கொள்ள முடியும் என்கிற ஒரு தயக்கமும் கூச்சமும். ஒரு கலைஞன் அப்படித்தான் இருப்பான், உண்மையான எழுத்தாளன் அப்படித்தான் இருப்பான், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அப்படி இருந்தால் அதோ அங்கு ஒருவன் இருளில் இருக்கிறான் என்று சொல்வதற்கு இங்கே ஆட்கள் கிடையாது, இங்கு விமர்சகர்கள் கிடையாது. இங்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த எழுத்தை விதந்தோதக்கூடிய ஆளுமைகள் கிடையாது. ஒரு காலத்தில் சுஜாதா தமிழில் எழுத விழுகிற அத்தனை இளைஞர்களை பற்றியும் ஏதாவது ஒரு குறிப்பை எழுதுவார், ஒரு கருத்தை வெளிப்படுத்துவார். இன்றைக்கு எத்தனை எழுத்தாளர்கள் இதை செய்கிறார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். எத்தனை ஆளுமைகள் இதை செய்கிறார்கள் என்று யோசித்து பாருங்கள். இப்போ சினிமாவிலிருந்து ஒருத்தர் வர்றாருன்னா அவருக்கு ஒரு பெரிய புகழ் வெளிச்சம் இருக்கும். அவர் ஒரு புத்தகத்தை போட்டு அதை இங்கே இருக்கக்கூடிய எழுத்தாளர்லாம் போல நினைப்பாரே ஒழிய தமிழில் இருக்கக்கூடிய எந்த சிறந்த எழுத்தாளனை பற்றியும் அந்த சினிமாக்காரர் பேச மாட்டார். இதுதான் தமிழனுடைய யதார்த்தம், புகழ்பெற்ற மனிதர்கள் செய்யக்கூடிய ஒன்று. அதாவது ஒரு சமூகம் என்னை பாராட்ட வேண்டும், என்னை புகழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானோர், அல்லது ஒரு மிகப்பெரிய நட்சத்திர அந்தஸ்து உள்ளவர்கள், தங்களுடைய பின்பற்றி வரக்கூடியவர்கள், இந்த சமூகத்தில் புதிதாக தோன்றக்கூடிய படைப்பாளிகளை பற்றி எதுவுமே பேசுவது கிடையாது. நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். அப்படிப்பட்ட சூழலில் ஒரு எழுத்தாளன் தன்னை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. அதாவது பஷீரை பற்றி ஒரு குறிப்பு, அந்த குறிப்பை எனக்கு அடிக்கடி அது நினைவுக்கு வரும். நான் எங்கே படித்தேன் என்று நினைவுக்கு இல்லை. அது போகன் சங்கர் எழுதினாரா, வேறு யார் எழுதினார்களா என்று தெரியவில்லை. வைக்கம் முகமது பஷீர் உங்களுக்கு தெரிந்திருக்கும், மலையாளத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மொழியினுடைய கதாநாயகன், அந்த படைப்பிலக்கியத்தினுடைய கதாநாயகன் வைக்கம் முகமது பஷீர். ஒரு காலத்தில் அவருடைய ஒவ்வொரு கதையாக தனிக்கதையாக அச்சிட்டு பேருந்து நிலையத்தில், நான் முகமது பஷீர் இங்கே நிற்கிறேன், என்னுடைய கதை ஒன்று இங்கே இருக்கிறது, வாங்கிக் கொள்ளுங்கள் என்று 1 அணாவுக்கோ 2 அணாவுக்கோ விற்பாராம். அதை வாங்கி பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அதை வாங்கி படித்து முடிச்சுடுவாங்க அந்த வெயிட்டிங் டைம்லையே. அதை பாதி விலைக்கு அவரே திரும்ப வாங்கிப்பார், வாங்கிட்டு திரும்ப அடுத்த ஆள்கிட்ட விற்பார். ஏன் இது முகமது பஷீர் இதை செய்தார்? ஏனென்று கேட்டால், ஒரு கலைஞனை ஒரு சமூகத்திற்கு தெரியாது, நாம் தான் எடுத்து சொல்ல வேண்டும், நாம் தான் அவனை விதைந்தோத வேண்டும். அப்படி ஆனால் அது நடக்காத ஒரு காலகட்டத்தில்
இன்றைக்கு என்ன நடக்கிறது என்றால், எழுத தேவையில்லாத பலரும், சொல்வதற்கு ஏதுமற்ற பலரும் புத்தகங்களை எழுதுகிறார்கள், விழாக்களை நடத்துகிறார்கள், விருதுகளை பெறுகிறார்கள். அவர்கள் தங்களை தாங்களே வியந்து ஓதுகிறார்கள், தங்களை வியந்து ஓதுகிறவர்களை அழைத்து வருகிறார்கள். கலைஞன் எப்போதும் இருளில் நின்று கொண்டிருக்கிறான். இதை உடைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நான் ஒரு புத்தகம் வெளியிட்டேன், உங்கள் சிலருக்கு தெரிந்திருக்கலாம். மிஸ் யூ இந்த முறையும் இவ்வளவுதான் சொல்ல முடிந்தது என்று. அது ஒரு ஆண்டில் நான் எழுதிய 2000ற்கு மேற்பட்ட கவிதைகள். அந்த புத்தகத்தினுடைய விலை என்பது 2750 ரூபாய், ஒரு கவிதை தொகுப்பினுடைய ஒரு விலை. அப்போது உயிர்மை அலுவலகத்தில் ஒரு விவாதம் நடக்கிறது. இவ்வளவு பெரிய கவிதை தொகுப்பை யார் வாங்குவார்கள், இதில் போடக்கூடிய முதலீட்டிற்கு என்ன அர்த்தம் இருக்கிறது என்று என்னுடைய நிர்வாக ஆசிரியருக்கும் எனக்கும் இடையே ஒரு பெரிய சர்ச்சை நடக்கிறது. நான் அந்த புத்தகம் விற்கும் என்று எனக்கு உறுதியாக சொல்ல எந்த காரணமுமே இல்லை. ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொன்னேன், தமிழில் கவிதை புத்தகங்கள் விற்காது, இந்த எழுத்துக்கள் விற்காது என்று திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. இதை நான் எதிர்கொள்ள விரும்புகிறேன், வேறொரு அற்புதம் நடக்கிறதா என்று நான் பார்க்க விரும்புகிறேன் என்று சொன்னேன். சொல்லிவிட்டு இந்த புத்தகத்தை அச்சிடுவதற்கு எவ்வளவு செலவாகும் என்று கேட்டேன். 8 லட்சம் ரூபாய் ஆகும் என்றார்கள். இந்த பதிப்பகம் நான் நடத்தினால் கூட வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில் என் விருப்பப்படி நான் முடிவுகளை எடுக்க முடியாது. சரி, அந்த 8 லட்சம் ரூபாய்க்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அந்த புத்தகம் விற்காவிட்டால் நான் பதிப்பகத்திற்கு அந்த 8 லட்சம் ரூபாயை செலுத்தி விடுகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தேன். அந்த புத்தகம் வெளிவந்தது. 1000 பிரதிகள் அச்சிட்டோம். முன்பதிவில் 500 பிரதிகள் விற்பனையாயின. அந்த புத்தக கண்காட்சி 10 நாட்களிலும் அந்த புத்தகம் மீதி இருக்க 500 பிரதிகளும் விற்று தீர்ந்தன. அதை வாங்கியவர்கள் எல்லோருமே 25 வயதுக்கு சராசரி வயதுள்ள இளைஞர்கள். நான் இதை என்னுடைய வெற்றியாக ஒருபோதும் நான் நினைக்கவே இல்லை. இது தமிழ் கவிதைக்கான ஒரு ஸ்பேஸ், இதை உருவாக்க முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். மோகன் சங்கருடைய கவிதை அதே போல விற்கும். இன்னும் தமிழ் எழுதக்கூடிய வெயிலுடைய கவிதைகள், இசையினுடைய கவிதைகள், நரனுடைய கவிதைகள், இன்னும் தமிழ் இங்கே தம்பி சதி சீனிவாசன் இங்கே இருக்கிறார், அவருடைய கவிதைகள், இது எல்லாமே அதுபோல விற்க வேண்டிய கவிதைகள் தான். அதை முன்னிலைப்படுத்தினால் வாங்குவதற்கு வாசகர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதை சொல்லாக அல்ல செயலாக நிரூபித்து காட்டினேன். இன்றையும் கூட நான் வெளிப்படையாக சொல்கிறேன், என்னுடைய உயிர்மை அரங்கில் சென்னை புத்தக கண்காட்சியில் என்னுடைய கவிதைகள் மட்டும் ஒட்டுமொத்தமாக எல்லா தொகுப்புகளும் சேர்ந்து 8 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையானது. ஒரு கவிஞனுடைய தொகுப்புகள் 10 நாளில் 8 லட்சம் ரூபாய் அளவுக்கு விற்பனையாகும் என்று சொன்னால் அதை யாரும் கற்பனையில் கூட நம்ப மாட்டார்கள். இதே ஊரில் தான் நகுலன் தன்னுடைய கவிதை தொகுப்புகளை எல்லாம் 100 பிரதிகள் 200 பிரதிகள் அவரே சொந்தமாக அச்சிட்டு இன்றைக்கு நவீன கவிதை மொழியை உருவாக்கிய ஒரு மகத்தான ஆசான் நகுலன். அவரே அப்படித்தான் இருந்தார். இந்த காலத்தை நாம் உடைக்க வேண்டும். இந்த விதமான ஒரு புறக்கணிப்பை நாம் உடைக்க வேண்டும். கவிதையை சமூகத்தின் மையத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும். 2000 வருடங்களாக நாங்கள் கவிதை எழுதுகிறோம் என்று வாய்மொழியாக சொன்னால் போதாது. அந்த பெருமைகளால் நமக்கு கிடைக்கப் போவது ஒன்றுமில்லை. அதை நாம் மீட்டெடுக்க வேண்டும். நான் எப்போதும் சொல்வேன், நீங்கள் கவிதையில் நீங்கள் அடைய விரும்புகிற விஷயம் என்ன என்று கேட்பார்கள். நான் சொன்னேன், ரஷ்யாவில் மாயாகவ்ஸ்கி கவிதை எழுதுகிறான் என்று ஒரு துண்டு பிரசுரத்தில் எழுதி ஒட்டுவார்களாம். 50,000 பேர் கூடுவார்களாம் அந்த கவிதை வாசிப்பை கேட்க. நான் அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று இருக்கிறேன். வேறு எதையும் நான் கவிதையின் வழியாக நான் ஈட்ட விரும்பவில்லை. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், அர்த்தமற்றவற்றை இந்த சமூகத்தில் கொண்டாடப்படுகிறது. அர்த்தமுள்ளவை எங்கோ பின்னால், ஒரு தூணிற்கு பின்னால் அவை ஒளிந்து கொண்டிருக்கின்றன என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். விட்டு விடுதலையாகி என்கிற இந்த தலைப்பை நான் பற்றி குறிப்பிட்டேன். பாரதியாரனுடைய இந்த பாடல் வரிகள் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன எழுச்சியை அது எப்பொழுதுமே தந்திருக்கிறது. ஏனென்றால் பொதுவாக சொற்கள், இந்த சொற்களை பார்த்தீங்கன்னா, ஒரு கவிதை என்பது பொருளினால் அல்ல சொற்களினால் தான் உயிர் பெறுகிறது. சில சொற்கள் நமக்கு தரக்கூடிய உணர்ச்சி. இங்கே அந்த அவர் என்னுடைய கவிதை தொகுப்புகளை வாங்கினார் என்று சொன்னேன் இல்லையா, அவருடைய மகன் இங்கே வந்திருந்தார். அந்த பையன் 5ஆம் கிளாஸ் படிக்கிறான். அப்படி அந்த இப்போ உள்ள அந்த எங்களுடைய ஸ்டாலில் சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஒரு தொகுப்பை எடுத்து அளவைக்கத்தான் இவ்வளவு தூரம் வந்தாயான்னு ஒரு தொகுப்பு. அவன் 5ஆம் கிளாஸ் படிக்கிறான். அந்த தலைப்பு அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதை மனப்பாடமாக சொல்லிக்கிட்டே இருக்கான். சொல்லிகிட்டே சுற்றி சுற்றி வர்றான். அளவைக்கத்தான் இவ்வளோ தூரம் வந்தாயா. அவ்வளவு நான் அவனை கவனித்து கொண்டே இருந்தேன். கூப்பிட்டு கேட்டேன், எதுக்கு அவனை இந்த சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு. இல்லை அங்கிள், இந்த தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் சின்ன பையன். மொழியினால் ஈர்க்கப்படுவது ஒரு அடிப்படையான குணாதிசயம். ஒரு சொல்லினுடைய வசீகரத்தால் ஈர்க்கப்படுவது என்பது ஒரு குணாதிசயம். அப்போது
அளவைக்கத்தான் இவ்வளோ. ஏன் நீ இதை பிடிச்சிருக்குன்னா, எங்கள் மாமா ஊர்லேருந்து வர்றப்போலாம் அதை தான் பண்ணுவார் அப்படின்னா. நீ அடுத்த தடவை வர்றப்போ இந்த புக் எடுத்து அவர்கிட்ட காட்டு, அளவைக்கத்தான் இவ்வளவு தூரம் வந்தாயா என்று. நான் நிறைய பேர்கிட்ட உங்கள் புத்தகத்தில் எது நல்ல புத்தகம் வாங்கணும்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நான் ஒன்று தான் சொல்லியிருக்கேன், நீங்கள் இந்த புத்தக தலைப்புகளை பாருங்கள். ஏதாவது ஒரு புத்தக தலைப்போடு உங்கள் மனம் ஒன்றி போகும், அது உங்களை கூப்பிடும், அது உங்களோடு உங்களை அதை தன்னோடு உங்களை இணைத்து கொள்ளும். அதுதான் உங்களுக்கான முதல் புத்தகம் என்று நான் சொல்வேன். எனக்கென்று ஒரு தனியாக இந்த புத்தகம் சிறந்த புத்தகம், இது மோசமான புத்தகம் என்கிற ஒரு தேர்வு எனக்கு இல்லை. அப்படி பார்க்கிற போது பாரதியினுடைய இந்த பாட்டு இது ஏனென்றால், எல்லா மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி என்பது விடுதலை. எனக்கு எப்பொழுது விடுதலை நிகழும், நான் விட்டு விடுதலையாவேன் என்பது. விட்டு விடுதலையாகி நிற்பாய் அந்த சிட்டுக்குருவியை போல என்று அந்த பாடல் ஆரம்பிக்கிறது. சிட்டுக்குருவியை மாதிரி விட்டு விடுதலையாகி. நீங்கள் எப்பவுமே ஒரு பொருளை மட்டும் கவனிக்கக்கூடாது, ஒரு சொல்லாட்சி, அதுக்குள் இருக்கக்கூடிய ஒரு இசை ஒழுங்கு, அதனுடைய ரிதம், அது நம் மனதை ஆட்கொள்கிறது, அது நம் நெஞ்சோடு ஒட்டி கொள்கிறது. ஒரு சினிமா பாடலில் கூட அது நடக்கும். விட்டு விடுதலையாகி நிற்பாய் அந்த சிட்டுக்குருவியை போல என்று சொல்லிவிட்டு, நான் ஏன் என்னுடைய பாடுபொருள் இந்த தலைப்பை ஏன் தேர்ந்தெடுத்தேன், அதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறேன் என்பதற்கு முகாந்திரமாக இந்த பாட்டை நான் உங்களிடம் கூற விரும்புகிறேன். 8 திசையும் பறந்து தெரிகுவை, எல்லா பக்கமும் பறந்து தெரி. ஏறிய காற்றில் விரைவோடு நீந்துவை, அந்த காற்றில் நீந்தி போ, எல்லா பக்கமும் நீ நீந்திக்கிட்டு. மட்டுப்படாதெங்கும் கொட்டி கிடக்கும் இவ்வானொலி என்னும் மதுவின் சுவையுண்டு. எல்லையே இல்லாமல் கிடக்கிற இந்த வானத்தினுடைய வெளிச்சம், அதை மதுவென்று சொல்கிறான், அமிர்தம் என்று சொல்கிறான். எப்பாவது வெளிச்சத்தை நீங்கள் ருசித்து பார்த்திருக்கிறீர்களா? வெளிச்சத்திற்கு ஒரு ருசி உண்டு, அது என்ன உங்களுக்கு தெரியுமா? வெளிச்சத்திற்கு ருசி உண்டு, காற்றுக்கு ருசி உண்டு. சொல்லிட்டு, மட்டுப்படாதெங்கும் கொட்டி கிடக்கும் இவ்வானொலி என்னும் மதுவின் சுவையுண்டு, விட்டு விடுதலையாகி நிற்பாய் அந்த சிட்டுக்குருவியை போல சொல்லிட்டு அடுத்தோடு வர்றான். அந்த வீடு எப்படி இருக்கணுங்கிறது, இது எல்லாமே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு வரையறையை பாரதி உருவாக்குகிறான். பெட்டையினோடு இன்பம் பேசி களிப்புற்று. ஒரு குடும்ப வாழ்க்கையை அவன் சொல்கிறான், பெண்ணோடு இன்பம் பேசி களிப்புற்று, பெட்டையினோடு இன்பம் பேசி களிப்புற்று, பீடை இல்லாததோர் கூடு கட்டி கொண்டு. பீடை என்பது என்ன? நம் வாழ்வில் நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பீடைகள் என்ன, இதெல்லாம் பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு அழகான ஒரு கூட்டைத்தான் கட்ட விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய அகங்காரம், நம்முடைய துர்குணங்கள், நம்முடைய பேராசைகள், நம்முடைய வன்மங்கள், இது எல்லாமே அந்த வீட்டை சிதைத்து கொண்டிருக்கின்றன. விட்டு கொடுக்காத தன்மை, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாத தன்மை, ஒருவரை ஒருவர் மதிக்காத தன்மை, உறவுகளுக்கிடையே ஜனநாயகமற்ற தன்மை. நான் இந்த வார்த்தையை நான் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் விரிவுபடுத்திக் கொண்டே செல்வேன். பீடை இல்லாததோர் கூடு கட்டி கொண்டு. நம்மை வாழ்க்கையில் பிடித்திருக்கக்கூடிய பீடைகள் என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்போதுதான் அந்த வீடு இன்பமயமான வீடாக இருக்கும். முட்டை தரும் குஞ்சை காத்து மகிழ்வெய்தி முந்த உணவு கொடுத்தன்பு செய்திங்கு. அந்த முட்டையிடக்கூடிய அந்த குஞ்சுகளை, முட்டை தரக்கூடிய குஞ்சுகளை நாம் காத்து அதற்கு முன்கூட்டியே உணவு கொடுத்து விட்டு விடுதலை ஆகி நிற்பாய் அந்த சிட்டுக்குருவியை போல என்று சொல்லிவிட்டு பாரதி சொல்கிறான், முற்றத்திலேயும் கழனி வெளியிலும் முன்கண்ட தானியம் தன்னை கொணர்ந்துண்டு. அவன் வயல்லையும் தானியம் இருக்கு, முற்றத்தில் காய வச்சதுலேயும் இருக்கு. முற்றத்திலேயும் கழனி வெளியிலும் முன்கண்ட தானியம் தன்னை கொணர்ந்துண்டு, மற்ற பொழுது கதை சொல்லி. சாப்பிட்றது மட்டும்தான் மனித வாழ்க்கையா? பேசு, கதை சொல்லு, உரையாடு. மற்ற பொழுது கதை சொல்லி தூங்கி பின் வைகரையாகும் முன் பாடி விழிப்புற்று விட்டு விடுதலையாகி நிற்பாய் அந்த சிட்டுக்குருவியை போல. இந்த பாட்டை பார்க்கிற போது, இந்த பாட்டு தரக்கூடிய பொருளை உணர்கிற போது, நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றன என்பதை பற்றிய ஒரு கேள்வியும், இந்த அடிமைத்தளத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு இலக்கியம் எப்படி நமக்கு உதவும் என்பதையும் இந்த பாடலின் வழியாக நான் எடுத்துரைக்க விரும்புகிறேன். இந்த உலகில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அடிமைத்தனம் என்ன தெரியுமா? அறியாமைதான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய அடிமைத்தனம்.
தன்னுடைய வாழ்க்கையை பற்றி தெரியாது, தன்னை பற்றி தெரியாது, சக மனிதனை பற்றி தெரியாது, சமூகத்தை பற்றி தெரியாது. சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறங்காரடி கிளியே செய்வதறியாதடி என்று பாரதி பாடுகிறானே. இந்த அறியாமை இது முழுக்க 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 நம்ம எல்லா விதமான இடங்களிலும் இந்த அறியாமை நம்மை அடிமைப்படுத்துகிறது. நம்முடைய வாழ்வினுடைய சீர்மைகளை சீர்குலைக்கிறது, கேடு விளைவிக்கிறது. இதைத்தான் பாரதி பீடை என்று சொல்கிறான். பீடை இல்லாதது ஒரு கூடு கட்டி கொண்டு என்கிற போது இந்த அறியாமைக்கு எதிரான போராட்டம். அறிவு என்பது அது ஜிகே புத்தகம் அல்ல, ஜெனரல் நாலேஜ் அல்ல, எந்த கொடி எந்த நாட்டை சேர்ந்தது என்று தெரிந்து கொள்வதல்ல. நம்முடைய வாழ்க்கையை எதெல்லாம் சீரழிக்கிறது? பணத்தாசை சீரழிக்கிறதா, குடிபோதை சீரழிக்கிறதா, அல்லது நாம் செய்ய எடுத்த தவறான முடிவுகள் சீரழிக்கிறதா, ஜாதி அகங்காரம், மத அகங்காரம் இதெல்லாம் சீரழிக்கிறதா, அன்பின்மை என்பது எந்தெந்த வடிவங்களில் எல்லாம் இருக்கிறது? இதை நாம் அறிந்து கொண்டு இதிலிருந்து விடுதலை பெறுவதுதான் உண்மையான விடுதலை. விட்டு விடுதலையாகி என்றால் நம்ம என்ன சிட்டுக்குருவி மாதிரி பறக்க முடியுமா? உன் மனம் பறக்க முடியும், உன் மனம் விடுபட முடியும். நீயே உருவாக்கி கொண்ட உன்னுடைய கூண்டுகளிலிருந்து நீ விடுபட முடியும். நாமே நமக்கு உருவாக்கி கொண்ட எத்தனை கூண்டுகள் நமக்குள் இருக்கின்றன. இதை எப்படி உடைத்து நாம் வெளியேறுவது? இதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. சரி, இப்போது புத்தகங்கள் இதில் நமக்கு என்ன விதமான ஒரு உதவியை செய்யும்? நான் எப்படி ஒரு புத்தகம் படிப்பதன் மூலமாக நான் விட்டு விடுதலையாவேன்? என்னுடைய கடன் பிரச்சனை தீர்ந்துருமா, இல்லை எனக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் தீர்ந்துருமா? நீங்கள் கேட்கலாம், எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் அல்லது எனக்கும் என்னுடைய கணவனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நான் புத்தகம் படிப்பதனால் தீர்ந்து விடுமா? வாழ்க்கை இவ்வளவு சிக்கலாக இருக்கிறதே, நெருக்கடியாக இருக்கிறதே, எதற்காக நீங்கள் புத்தகங்களை படி என்கிறீர்கள்? புத்தகங்களால் என்ன நடக்கும்? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பல முறை பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. சார்லஸ் புகோவஸ்கி என்கிற ஒரு மாபெரும் கவிஞன், அவன் ஒரு ஜெர்மானிய நாட்டைச் சேர்ந்த ஒரு அமெரிக்க கவிஞன். அவன் ஒரு அற்புதமான அவருடைய கவிதையை சமீபத்தில் படித்தேன். அது தமிழில் மோகனரங்கன் அதை மொழிபெயர்த்திருக்கிறார். அவருடைய புகோவஸ்கியினுடைய நிறைய கவிதைகள் அப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. அவர் தன்னுடைய இளமை பருவத்தை பற்றி ஒரு கவிதை எழுதுகிறார். தன்னுடைய இளமை பருவத்தில் புத்தகங்களால் தனக்கு என்ன கிடைத்தன என்பதை பற்றி ஒரு அற்புதமான ஒரு கவிதை. அந்த கவிதையை நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டு நான் இது தொடர்பாக சில எண்ணங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு காலத்தில் எனக்கு 14 வயது இருந்தபோது அந்த படைப்பாளிகள் எனது ஒரே உணர்வான வாய்ப்பினை எனக்கு அளித்தார்கள். அதாவது எனக்கு அப்ப இருந்தது ஒரே ஒரு நல்ல உணர்வு தான். அந்த உணர்வை அந்த எழுத்தாளர்கள் தான் எனக்கு கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, என் தந்தைக்கு புத்தகங்கள் பிடிக்காது, என் தாய்க்கும் புத்தகங்கள் பிடிக்காது. ஏனென்றால் என் தந்தைக்கு புத்தகங்கள் பிடிக்காது. என் தந்தைக்கு புத்தகங்கள் பிடிக்காது, என் தாய்க்கும் புத்தகங்கள் பிடிக்காது. ஏனென்றால் என் தந்தைக்கு புத்தகங்கள் பிடிக்காது. உங்களுக்கு அதனுடைய பொருள் தெரியும். குறிப்பாக நான் நூலகத்திலிருந்து கொண்டு வந்தவை அந்த 14 வயசில் T.H. லாரன்ஸ், தாஸ்தவேஸ்கி, துர்கனேவ், கார்கி, ஏ. ஹக்ஸ்லி, சிக்னேர் லூயிஸ், பிறர். நீங்கள் அதை இப்படி கூட நீங்கள் மாற்றிக்கலாம். புதுமை பித்தன், சுந்தர் ராமசாமி, ஜெயகாந்தன், இப்படி நீங்கள் ஒரு லிஸ்ட் அதில் மாற்றிக்கலாம். அங்கே இருந்த முக்கியமான ரைட்டர்ஸை பற்றி அவன் சொல்கிறான். எனக்கு தனித்த படுக்கை அறை இருந்தது. ஆனால் இரவு 8 மணிக்கு நாங்கள் அனைவரும் தூங்க செல்ல வேண்டும். ஒருவன் நேரத்தோடு படுத்து சீக்கிரமாக எழுந்தால் அவன் ஆரோக்கியத்தோடு செல்வத்தையும் அறிவையும் பெறுவான் என்று என் தந்தை கூறினார். நேரத்தோடு தூங்குறதா வாழ்க்கையில் முன்னேறதுக்கான ஒரே வழின்னு நிறைய பேர் நம்புறாங்க. விளக்குகளை அணை என்று அவர் கத்தும் போது நான் படுக்கை விளக்கை எடுத்து போர்வைக்குள் ஒளித்து வைப்பேன். அவன் அந்த போர்வைக்கு அடியில் அந்த விளக்கை வச்சுப்பேங்கிறான். நீ விளக்கை அணைன்னு சொல்றப்ப அந்த வெப்பத்திலும் மறைக்கப்பட்ட வெளிச்சத்திலும் நான் தொடர்ந்து படிப்பேன். இப்சன், ஷேக்ஸ்பியர், செக்கோவ், ஜெபர்ஸ், தர்பர், கான்ராட் ஐக்கின், மேலும் பலர். தான் படித்த ரைட்டர்ஸ் எல்லாம் சொல்கிறான். இப்படித்தான் நானும் படித்தேன். எனக்கு இந்த கவிதை ரொம்ப என்னை எமோஷனலாக டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கு. வாய்ப்பே இல்லாத இடத்தில், இந்த வரியை நீங்கள் நன்றாக கவனியுங்கள். வாய்ப்பே இல்லாத இடத்தில், வாழ்க்கையில் எந்த வாய்ப்புமே இல்லை, நம்பிக்கையே இல்லாத இடத்தில், உணர்வே இல்லாத இடத்தில் அவர்கள் எனக்கு வாய்ப்பையும் நம்பிக்கையும் உணர்வையும் கொண்டு வந்தார்கள்.
என் வாழ்க்கையில் எனக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, எந்த நம்பிக்கையும் இல்லை, எந்த உணர்வும் இல்லை. அந்த இடத்துல இந்த ஆசிரியர்கள் எனக்கு வாய்ப்பையும் நம்பிக்கையும் உணர்வையும் கொண்டு வந்தார்கள். அதற்காக நான் உழைத்தேன். போர்வைக்குள் சூடாகிவிடும். சில நேரங்களில் போர்வையிலிருந்து புகை வரும். உள்ள அந்த விளக்கு இருக்கு, போர்வை சூடாகிவிடும். சில நேரங்களில் அந்த போர்வைக்குள் இருந்து புகை வரும், அல்லது போர்வை எரியத் தொடங்கும். அப்போது நான் விளக்கை அணைத்து விட்டு குளிர்வதற்காக அதை வெளியே எடுத்து வைப்பேன், அது கொஞ்சம் கூலாகட்டும். அந்த புத்தகங்கள் இல்லாமல் நான் என்னவாகி இருப்பேன் என்று எனக்கு சரியாக தெரியவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் புத்தகங்கள் இல்லாமல் ஆயிருந்தா நான் என்ன ஆயிருந்திருப்பேன்னு எனக்கு சரியாக தெரியல. அந்த புத்தகங்கள் இல்லாமல் நான் என்னவாகி இருப்பேன் என்று எனக்கு சரியாக தெரியவில்லை. அப்போது பைத்தியக்காரத்தனமும் தந்தையின் மீதான கொலைவெறியும் முட்டாள்தனமும் மந்த புத்தியும் சலிப்பூட்டும் நம்பிக்கையும் கொண்டவனாக இருந்தேன். விளக்குகளை அணை என்று என் தந்தை கத்திய போது நான் சிறந்த இலக்கியங்களில் மிகவும் விறுவிறுப்புடன் நன்றாக எழுதப்பட்ட மென்மையுடனும் நியாயத்துடனும் தோன்றிய வார்த்தைகளை கண்டு அவர் பயந்தார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நல்லா கவனிங்க, அந்த புத்தகத்தினுடைய வாக்கியத்தை பற்றி அவன் என்ன சொல்றான்? மென்மையுடனும் நியாயத்துடனும் தோன்றிய வார்த்தைகளை கண்டு. புத்தகங்கள் அதை தான் கொடுக்கு. அது உங்களுக்கு வாழ்க்கையை மிருதுவாக்கி தருகிறது. அது உங்களுக்கு வாழ்க்கையை பற்றிய நியாயங்களை சொல்லி தருகிறது. ஆனால் அதிகாரம் கொண்ட தந்தை அதை பார்த்து பயப்படுகிறார். மென்மையுடனும் நியாயத்துடனும் தோன்றிய வார்த்தைகளை கண்டு அவர் பயந்தார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அது அங்கே இருந்தது. போர்வைக்கு அடியில், அந்த கவிதை எப்படி முடிக்கிறான்னு பாருங்க. போர்வைக்கு அடியில் ஒரு பெண்ணை விட அதிக பெண்ணாக, ஒரு ஆணை விட அதிக ஆணாக. நம்ம என்ன நினைப்போம்? ஒரு போர்வையில் நம்மோடு உறங்கக்கூடிய ஒரு பெண்ணோ அல்லது ஒரு ஆணோ, அதுதான் நமக்கு அதிக வெதுவெதுப்பையும் கதகதப்பையும் தரக்கூடிய ஒன்று என்று நாம் நம்புகிறோம். இல்லை, அது அங்கே இருந்தது. எனக்கு அருகில் போர்வைக்கு அடியில் பெண்ணை விட அதிக பெண்ணாக ஒரு புத்தகம், அந்த வாசிப்பு ஒரு ஆணை விட அதிக ஆணாக என்னிடம் எல்லாம் இருந்தது. மேலும் நான் அதை எடுத்துக்கொண்டேன். நான் அதை எடுத்துக்கொண்டேன் என்று அவன் சொல்கிற போது, புத்தகங்களிலிருந்து நீங்கள் எதை எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதுதான் முக்கியமானது. புத்தகங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்வதற்காக காத்திருக்கின்றன. அவை நம்பிக்கையே இல்லாத இடத்தில் நம்பிக்கையை கொடுக்கின்றன. அவை வெளிச்சமே இல்லாத இடத்தில் வெளிச்சத்தை கொடுக்கின்றன. அவை சிறந்த உணர்வுகளே இல்லாத நம்முடைய வாழ்க்கைக்குள் சிறந்த உணர்வுகளை கொண்டு வருகின்றன. ஒரு மனிதன் உணவு இல்லாமல் கூட இருக்கலாம், சிறந்த உணர்வுகள் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? ஒரு மிருதுத்தன்மை, ஒரு மென்மைத்தன்மை இல்லாமல் இந்த கடினமான வாழ்க்கையை நாம் எப்படி எதிர்கொள்ள முடியும்? நம் வாழ்க்கை கடினமாக இருக்கிறது, ஒரு பாறையை போல இருக்கிறது, ஒரு நஞ்சை போல இருக்கிறது. அந்த நஞ்சை அமுதாக்கக்கூடிய ஒரு உண்மை நமக்கு தேவையாக இருக்கிறது. அந்த நஞ்சை ஒரு நமக்கு ஒரு அமிர்தமாக மாற்றி தரக்கூடிய ஒரு சொல் நமக்கு தேவையாக இருக்கிறது. இல்லாவிட்டால் புகாவஸ்கி இந்த கவிதையில் கேட்கிறானே, இதெல்லாம் இல்லாவிட்டால் நான் என்னவாகி இருப்பேன் என்று நினைப்பதற்கு அச்சமாக இருக்கிறது. ஏன் புத்தகங்கள் இல்லாவிட்டால் ஒரு தனி மனிதன் அல்ல, ஒரு மனித குலம் என்னவாகி இருக்கும்? ஒரு சமூகம் என்னவாகி இருக்கும்? நாம் இன்றைக்கு நாம் ஒரு நாகரிக வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது பல நூற்றாண்டுகளினுடைய வாழ்க்கையோடு பிணைக்கிறது. நீங்கள் உடனே கேட்கலாம், நாங்கள் வாழ்க்கையை தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இது என்ன வாழ்க்கையோடு பிணைப்பது அன்று? புதுமைப்பித்தன் கேட்கிறான், வாழ்வதாக சொல்கிறோம், உண்மையில் வாழ்கிறோமா என்ற கேள்வியை எழுப்புகிறான். இந்த கேள்வியை 1000 முறை நான் எனக்குள் எழுப்பிக் கொண்டிருந்திருக்கிறேன். வாழ்வதாக சொல்கிறோம், உண்மையில் வாழ்கிறோமா? அப்படி என்று சொன்னால் நான் நம்புகிற ஒரு சிறந்த வாழ்க்கையை நான் உடனடியாக வாழ முடியாமல் இருக்கலாம். ஆனால் எது வாழ்க்கை என்று எனக்கு தெரிய வேண்டும் அல்லவா? நான் வாழ்வது வாழ்க்கை அல்ல என்பதை எனக்கு முதலில் புத்தகங்கள் உணர்த்துகின்றன. ஆத்மா நாம் ஒரு கவிதையிலே சொல்கிறான், நீ பழைய மனிதன் தான் என்றது ஒரு புத்தகம், நீ புதிய மனிதன் என்றது இன்னொரு புத்தகம், நான் மனிதன் தானா என்று சோதித்துக் கொள்ளும் நிர்பந்தங்கள் என்று. இந்த குழப்பத்தை புத்தகங்கள் தான் ஏற்படுத்தும். ஒருத்தன் சொல்றான் நீ பழைய மனுஷங்கிறான், இன்னொருத்தன் புதிய மனுஷங்கிறான், நீ மனுஷனா இருக்கியா முதல்ல? இந்த கேள்வியை புத்தகங்கள் எழுப்புகின்றன. பழமை புதுமை இவற்றிற்கு நடுவினால் மாறாத அறங்கள் அல்லது மாறாத நீதி ஒன்று இருக்கிறது. அந்த நீதியை பற்றி புத்தகங்கள் பேசுகின்றன. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஏமாற்றக்கூடாது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்யக்கூடாது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு வஞ்சகம் புரியக்கூடாது,
இதையெல்லாம் யார் சொல்லித் தருவார்கள் நமக்கு? புத்தகங்கள் வழியாக நம்முடைய நீதி காலம் காலமாக நமக்கு சொல்லித் தரப்பட்டு வருகிறது. நம்முடைய வரலாறு, நம்முடைய பண்பாடு, வாழ்வியல், உளவியல், மனிதனிடம் இருக்கக்கூடிய அற்பத்தனங்கள், இது எல்லாவற்றையும் யார் நமக்கு சொல்லித் தருவார்கள்? இந்த புத்தகங்களோடு தொடர்பே இல்லாமல் வாழுகிற போது நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு கடினமான ஒரு பாறைக்குள் சிக்கிக்கொண்ட ஒரு சிறிய உயிரை போல மாறிவிடுகிறது. நாம் திசையற்ற ஒரு இடத்தில் நின்று நாம் வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அதனால்தான் ஒரு இளம் வயதில் படிக்கிற பழக்கமோ, புத்தகங்களை படிக்கிற பழக்கமோ, நான் படித்த எல்லா புத்தகங்களுமே என்னை மாற்றின. என்னுடைய ஆசிரியர்கள் அனைவருமே எனக்கு எதையாவது ஒன்றை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். நான் இந்த கூட்டத்திற்கு வரும்போது கூட நான் நேற்றிலிருந்து படித்து கொண்டிருக்கிறேன். இந்த புத்தகங்களை பற்றி பேசலாமா, அசோகமித்திரனை பற்றி பேசலாமா, சுந்தர ராமசாமியை பற்றி பேசலாமா, கி ராஜநாராயணனை பற்றி பேசலாமா? என்னுடைய ஆசிரியர்கள் எனக்குள்ளாக இருந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்போ உதாரணமாக எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கதை இருக்கிறது. நான் பல மேடைகளில் இதை சொல்லி இருக்கிறேன். யாராவது கி ராஜநாராயணனுடைய நாற்காலி கதையை படித்திருக்கிறீர்களா? படிக்கிறேன்னா ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் படிச்சிருங்க. அதை இணையத்திலே அதெல்லாம் இருக்குது. இந்த அவர் படிச்சிருக்காரு ஒருத்தர், அதாவது ஊருக்கு 100 பேர் அப்படின்னு ஜெயகாந்தன் ஒரு கதை எழுதினார். ஒரு கூட்டத்திற்கு ஒருவர் என்பது கூட அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப புகழ்பெற்ற கதை. நான்லாம் நினச்சிட்டு இருப்பேன் இந்த கதை தமிழ் படிக்காத தமிழர்களே இருக்க மாட்டார்கள் என்று. ஆனால் எங்களை போன்ற சில தமிழர்கள் தான் அதை படித்திருக்கிறார்கள் என்பதை பின்னால் தெரிந்து கொண்டேன். அந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அதாவது வாழ்க்கையினுடைய அறிவு அல்லது ஞானம் என்பதை ஒரு இலக்கியம் எப்படி சொல்ல முடியும் என்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் அந்த கதை. இங்கே என்னை கேட்டிங்கன்னா ஒரு 100 கதைகளை இப்படி நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். அந்த நாற்காலி கதை, அந்த கதை இப்படி ஆரம்பிக்குது. நாற்காலி இல்லாத வீடும் ஒரு வீடா அப்படின்னு ஆரம்பிக்குது. இந்த கதை எழுதப்பட்ட காலத்தில் நாற்காலி என்பது, இந்த சேர் என்பது ஒரு ஆடம்பரம். இன்றைக்கி நாற்காலிகள் இல்லாத வீடுகளே கிடையாது. 100 ரூபாய்க்கு இந்த மாதிரி, 150 ரூபாய்க்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் சேர் கிடைக்கும் கிராமத்தில், கடைகளில். சேர் இல்லாத வீடுகள், ஒரு குடிசை வீடுகளில் கூட இன்றைக்கு நாம் நாற்காலிகளை பார்க்கலாம். டிவி இருக்குது, இன்னும் சொல்லப்போனால் பல மின்னணு சாதனங்கள், மிக்சி இருக்குது. தமிழ் பண்பாட்டு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இந்த 50 வருடங்களில் மாறி இருக்கின்றன. நம் பொருளாதார ரீதியாகவும் பல மாற்றங்களை அடித்தளத்து மக்கள் இன்றைக்கு பெற்றிருக்கிறார்கள். அன்றைக்கி நாற்காலி என்பது ஒரு ஆடம்பர பொருள். அந்த வீட்டுக்கு அவங்க சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ஒரு மாஜிஸ்ட்ரேட்டு திடீர்னு வீட்டுக்கு வந்துடுறார். அவர் ரொம்ப ஒரு பருத்த ஒரு சாரீரம் கொண்ட ஒருத்தர். அவர் எங்கே உட்கார வைக்கிறது? அந்த வீட்டில் ஒரு முக்காலி தான் இருக்குது. வேறு வழி இல்லாமல் அந்த முக்காலி எடுத்து போடுறாங்க. எடுத்து போடவே தெரியும் அவர் அந்த முக்காலிலேருந்து கீழே விழுந்துருவாருன்ட்டு. அவங்க அதை நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே அவர் கீழே விழுந்துடுறாரு. அதில் அது அப்படி தான் நடக்கும். அதில் ஒரு மனிதன் உட்கார முடியாது. அவர் அந்த சப்ஜெக்ட், அந்த மாஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு பெரிய அவமானமாக போயிடுது. உடனே வீட்டில் எல்லோரும் கூடி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஒரு நாற்காலி இம்மீடியட்டாக பண்ணிடணும். யாராவது வந்துட்டாங்கன்னா இவ்வளோ பெரிய அசிங்கமாக போச்சு அப்படின்ட்டு கூடி என்ன மரத்தில் அந்த நாற்காலி, ரொம்ப அழகாக கீரை அந்த கதையை சொல்லியிருப்பார். ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ஒரு மரத்தில் அந்த நாற்காலியை சொல்லுவாங்க. தேக்கு மரத்தில் செய்யலான்னு சில பேர் சொல்லுவாங்க, வேப்ப மரத்தில் சில பேர் செய்யலான்னு சொல்லுவாங்க. அதை ஒட்டி நிறைய டிஸ்கஷன் நடக்கும். ஒரு வீட்டில் அப்படி தான் கிராமங்களில் கூடி முடிவெடுப்பார்கள். அப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்கப்போ அப்போ அவங்க அத்தை சொல்லுவாங்க அந்த வீட்டில், இங்கே ஊரில் ஒரு தச்சன் இருக்கான், அவன் நாற்காலி செஞ்சான்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும், கவர்னரே பாராட்டினாரா அப்படின்ட்டு. ஆமாம்மா, கவர்னர் சொன்னதை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா சொல்லுவாங்க. அப்போ அந்த காலத்தில் கவர்னருங்கிறது அவ்வளோலாம் ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கு. இப்போ இருக்க மாதிரி கிடையாது. கவர்னர்னால் ஒரு கேவலமான ஆளுங்கிறதெல்லாம் இப்போ தான் வந்தது தான். அப்போ கவர்னரே சொல்லிட்டாருன்னா ரொம்ப பெரிய விஷயம் இது. ஏன்னா கவர்னரே சொல்லிட்டாராங்கிறப்போ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியோ பேசி முடிவெடுக்கிறப்ப அவங்க வீட்டுக்கு இந்த கதை சொல்கிற ஆள் பெத்தண்ணாவுடைய அம்மா, அவங்க அண்ணன் ஒருத்தர் மாமா அவர் வருவார். அவர் வந்தோடனே அவர் வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல தான் உட்காருவார். ஏன்னா அந்த இடத்துல மட்டும்தான் அவருக்கு மனம் அமைதியாக இருக்கும். அவர் இல்லாத நேரத்துலேயே அது அவருடைய இடம் மாதிரியே இருக்கும். தரையில் ஒரு மூலையில் உட்காந்துருவார். இவங்க நாற்காலியை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. நாற்காலியை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கையில் என்ன நடக்குதுன்னா, சரி நாற்காலி செய்கிறீங்க, எனக்கு ஒரு நாற்காலி சேர்த்து செஞ்சுருங்க அப்படிங்கிறார். ஒரு வழியாக முடிவெடுத்து 2 நாற்காலி செஞ்சு வீட்டுக்கு வந்துடுது. 2 இது எந்த நாற்காலியை அவருக்கு கொடுத்து விட்றதுன்னு ஒரு குழப்பம். அது ஒரு டிஸ்கஷன் நடக்குன்னா 2 ஒன்று போல் அச்சு போல் இருக்குது. அப்படியே சரின்னு ஏதோ ஒரு நாற்காலியை ஒரு நாற்காலியை கொடுத்து விட்டுறாங்க. ஒரு 15 நாள்
பிள்ளைங்கள்லாம் அதில் ஏறி உட்காருது, இறங்குது, விளையாடுதுங்க. ஒரு பெரிய ஒரு புது ஆள் வீட்டுக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி குதூகலமான ஒரு பொருளாக அந்த நாற்காலி இருக்குது. வாழ்க்கையில் கிராமங்களில் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். மக்களை மகிழ்ச்சிப்படுத்த, குழந்தைகளை மகிழ்ச்சிப்படுத்த அன்றைக்கு ஒரு நாற்காலி போதுமானதாக இருந்தது. இன்றைக்கு ஒரு ஐஃபோன் கொடுத்தால் கூட அது போதுமானதாக இல்லை. அப்போ ஒரு நாள் நைட்டு 12 மணிக்கு கதவை தட்டுறாங்க. யாரோ என்னன்னு பார்த்தா இவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இறந்துட்டார். அவரை உட்கார வைக்கிறதுக்கு உங்கள் நாற்காலியை கொடுங்கன்னு கேட்குறாங்க. அது வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஊரில் இறந்துட்டாங்கன்னா ஒரு சின்ன சாக்கு மூட்டையை வச்சு அதில் தான் சாய்ச்சி அந்த டெட் பாடியை வச்சுருப்பாங்க. எவனோ ஒருத்தன் வெளியூருக்கு போனவன் அந்த ஊரில் நாற்காலியில் பிணங்களை வைக்கிறத பார்த்துட்டு ஊரில் சொல்லிட்டான். அப்போ இவங்க வீட்டில் தான் நாற்காலி இருக்குங்கிறது தெரியும். உடனே வந்துட்டானுங்க. உடனே இந்த நாற்காலியை கொஞ்சம் கொடுங்கன்னொடனே ஊரில் ஒரு பொருளை கேட்டான்னா யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது கிராமத்தில். அப்புறம் எவனும் மதிக்க மாட்டானுங்க. ஒரு காரியத்துக்குன்னு ஒரு பொருளை கேட்டால் கொடுத்து தான் ஆகணும். இங்கே நம்ம ஊரில் மாதிரி நகரங்களில் மாதிரி இல்லை. நாற்காலியை கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அடுத்த நாள் பணத்தை எல்லாம் எரிச்சிட்டு கொண்டாந்து நாற்காலியை கொடுத்துட்றாங்க. அந்த நாற்காலியை பார்த்து பிள்ளைங்க அவ்வளோ பேரும் பயந்து நடுங்குதுங்க. போனால் உட்காந்துருந்த நாற்காலியில் அதை கொண்டு போய் பின்னாடி தோட்டத்தில் போட்டுடுறாங்க. தண்ணி ஊற்றி கழுவுறாங்க. என்னென்னமோ பண்ணுறாங்க. பிள்ளைங்க பக்கத்தே போக மாட்டேங்குது, வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா புதுசு இல்லையா இந்த மாதிரி ஒரு பணத்தை வச்சு ஒரு பொருளை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றதுங்கிறது. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை. இதெல்லாம் அப்போ தான் என்னென்னா வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரர் ஒருத்தர் வர்றாரு. அவருக்கு இது அந்த நாற்காலின்னு தெரியாது. இப்போ நாற்காலியை பழக்க வேண்டியிருக்கு, திரும்ப நார்மலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ நைஸாக அந்த நாற்காலியை கொண்டாந்து உள்ளே போட்டு ஐயா அதில் உட்காருங்கன்னு உபசரிக்கிறாங்க. அந்த ஆள் என்னென்னா இல்லைம்மா நான் வழக்கமாக உட்காரதுக்குன்னு தரையில் உட்கார போகிறாரு. இல்லை நீங்கள் அங்கே உட்காரக்கூடாது, நீங்கள் இங்கே உட்காருங்க அப்படியே கையை பிடிச்சி வலுக்கட்டாமல் எழுதிட்டு வர்றாங்க. அந்த காட்சியெல்லாம் ஒரு கி. ராஜநாதன் எழுதுகிற விதம் அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அதில் உட்கார வச்சதுக்கப்புறம் அவர் உட்காந்துட்டு போனோன்னா பிள்ளைங்களுக்கு அப்போவும் கொஞ்சம் பயம் இருக்கும். ஆனால் நாற்காலியை தொட்டு பார்க்குங்க, பக்கத்தில் போகுங்க. ஒரு வழியாக கொஞ்சம் அந்த நாற்காலியை ஒரு நார்மல் பொசிஷனுக்கு வர ஆரம்பிக்கிற டைமில் திரும்ப நைட்டு 12 மணிக்கு கதவை தட்டுவாங்க. இவங்களுக்கு புரியாது, சாப்பிட்றவங்க எல்லாமே ஏன் மிட் நைட்லேயே சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு. திரும்ப நாற்காலி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. திரும்ப நாற்காலி பழைய கண்டிஷனுக்கு வரும். திரும்ப அதை பழக்கிறதுக்காக திரும்ப ஒரு மாதம் போராடுவாங்க. இப்படியே அது போய்கிட்டு இருக்கும். அப்போ இந்த பெத்தண்ணான்னு ஒருத்தன் என்ன பண்ணுவான்னா, இந்த வீட்டில் இருக்க பையன் அடிக்கடி அந்த மாமா இன்னொரு நாற்காலி வீட்டில் இருக்குல்ல அதை பார்க்க போவான். அந்த நாற்காலி அவ்வளோ சுத்தமாக அவர் வச்சுருப்பார். ஆனால் நாற்காலி பக்கத்தில் இருக்கும், கீழே உட்காந்தா வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருப்பார். நாற்காலியை தொடச்சி ரெடி பண்ணி நல்லா பத்திரமா வச்சுருப்பார். போய் பார்த்துட்டு வருவான். வந்தோடனே இவங்க வீட்டில் ஒரு சதி திட்டம் திட்டுறாங்க. என்ன திட்டம்னா, இவங்க எதுக்கு நம்மக்கிட்டேயே நாற்காலி கேட்குறாங்க அப்படின்ட்டு. அதே போல் வழக்கம் போல் ஒரு 5 நாள் கழிச்சு இன்னொருத்தன் சாப்பிட்றான் ஊரில். உடனே அவன்கிட்ட போயிட்டு நாற்காலி கேட்டு வருவாங்க. எங்கள் மாமா வீட்டில் ஒரு நாற்காலி அதே மாதிரி இருக்குது, நீ போய் அதை போய் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னோடனே அவங்க கேட்டு போயிட்டாங்க. போனோடனே இவனுக்கு மனசுக்குள்ள ஒரு குடைச்சல், இந்த பிரச்சனையை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாரு அப்படின்னு. ஒரு நாள் இதை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். போனோடனே நாற்காலி எங்கேன்னு கேட்க முடியாது இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கே நாற்காலியை காணா அப்படின்னு. அது இந்த இளவு காரியத்துக்கு கேட்டானுங்க, கொடுத்தேன். அப்புறம் தான் தோணிச்சு ஊர் காரியத்துக்கு அப்படி ஒரு பொருள் தேவை தானே, நீங்களே வச்சுக்கிங்கன்னு அவங்கள்ட்டே கொடுத்துட்டேன் அப்படின்றார். ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை அணுகிற விதம் இருக்கிறது இல்லையா, இது எப்படி ஒரு சாமானிய மனிதர்கள் அணுகிறார்கள். ஒருத்தன் அந்த நாற்காலியை வச்சுக்கிட்டு படாத பாடுபடுறான், என்ன பண்ணுறதுன்னு. நான் ஊர் காரியத்துக்கு ஒன்று தேவை தானே, நான் அவன்கிட்டே கொடுத்துட்டேன். எனக்கு இந்த கதையை நான் பல ஆங்கிளில் யோசிச்சு பார்த்துருக்கேன். ஒரு அரசாங்கம் இதே போல் செயல்பட முடியும், ஒரு குடும்பம் இதே போல் செயல்பட முடியும். நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனையை எப்படி லகுவாக தீர்ப்பது என்பதற்கு எப்போதும் ஒரு மாற்று வழி இருக்கிறது. நம்ம யாரும் இந்த மாற்று வழியை யோசிப்பதே கிடையாது. அப்போ அந்த மாமாவோட விஷன் வாழ்க்கையை பற்றின இதுக்கும் இவனோட கிடையாது எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். நிறைய பிரச்சனைகளை நான் சொல்கிறேங்க. நம்ம நெருக்கடிக்கு உள்ளாக்கக்கூடிய, அடிமைப்படுத்தக்கூடிய நிறைய பிரச்சனைகளை சுலபமாக தீர்ப்பதற்கு ஒரு மாற்று வழி இருக்கிறது. இந்த நாற்காலியை அவங்கள்ட்டே கொடுத்துட்ட மாதிரி நிறைய பிரச்சனைகளை அதுபோல் நாம் தீர்க்க முடியும். இலக்கியம் இதை பற்றிய பல்வேறு பார்வைகளை நமக்கு வழங்குகிறது. இலக்கியம் எப்போதுமே மாற்றுப்பாதைகளை பற்றி பேசுகிறது. மாற்றுப்பாதைகளின் வழியாக உங்களை அழுத்துக்கிற பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளியேறி செல்ல முடியும். அப்படி எத்தனையோ படைப்புகள், நாவல்கள், சிறுகதைகள், கவிதைகள்,
அது ஒரு பெரிய வெண்டிலேஷன், அது ஒரு புகைப்போக்கியை போன்றது. உங்கள் மனதை எதெல்லாம் அழுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த நச்சு புகையை வெளியேற்றுவதற்கான ஒரு மிகப்பெரிய புகைப்போக்கியை போல இலக்கியங்கள் இருக்கின்றன. நண்பர்களே, நேரமாகிவிட்டது. இவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டது என்பது உங்களுக்கு இருக்கிற அநீதி. இவ்வளவு காலை நாற்காலிகளிடம் பேசுவது என்பதும் ஒரு மிகவும் மனச்சோரூட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் கூட எவ்வளவு நேரமானாலும் உங்கள் பேச்சை கேட்டுவிட்டுத்தான் போவேன் என்று அமர்ந்திருக்கிற நீங்கள் தான் எப்போதுமே என்னுடைய நம்பிக்கையாக இருந்திருக்கிறீர்கள். அந்த வகையில் என்னுடைய ஒரு கவிதையோடு நான் இந்த அரங்கை நிறைவு செய்ய விரும்புகிறேன். உன் தோல்வியின் சரித்திரம். உங்களுக்கெல்லாம் உங்க வாழ்க்கையில் முதல் தோல்வியை நீங்க எப்ப அடைஞ்சீங்கன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். உங்களுடைய முதல் தோல்வியை வாழ்க்கையில் நீங்க எப்ப அடைஞ்சீங்க? நிறைய தோல்வியை அடைஞ்சிட்டு இருக்கிறதுனால ஞாபகம் இல்லாமல் இருக்கும். அதை ஒரு ஆர்டர் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு தோல்வியை ஃபீல் பண்ணது எப்பங்கிறது ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க சார். மேக்ஸில் ஃபெயில். சூப்பர். அது மேக்ஸில் ஃபெயில் ஆனால் நல்லா அறிவாளியாக வருவாங்கன்னு ஒரு தேரி இருக்கு. அதனால அது ஒரு தோல்வியாக கருத முடியாது. அடுத்தது யாராவது சொல்லுங்க. சொல்லுங்க சார். 6வது வரை ஃபெயில். சரி, ஃபர்ஸ்ட் லவ் உங்களுக்கு எப்போ ஃபெயில் ஆச்சுங்க? இளைஞர்களாக இருக்கீங்க, டக்குன்னு சொல்லுங்க. அவர் சொல்றாரு. சொல்லுங்க சார், எத்தனை வயசுல ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயிலியர்? 7th ஸ்டாண்டர்ட்லேவா? 11ஆம் வகுப்புலையா? வெரி குட். வேற உங்களுக்கு முதல் தோல்வி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சரி, ஓகே. ஒரு கவிதை எழுதியிருக்கேன் இதை பற்றி. நீ உன் முதல் தோல்வியை அடைந்த நாள் இது. உன் முதல் மதிப்பெண் பட்டியலை பெற்றுக்கொண்ட அன்றா? நீ நட்சத்திரங்களை எண்ண தொடங்கிய நாளா? நட்சத்திரங்களை எண்ணி பிடிக்க முடியுமா? நீ ஓட்டப்பந்தயத்தில் மூச்சரைக்க நின்ற நாளிலா? எங்கேயாவது ஓட்டப்பந்தயத்தில் பாதியோடு நீங்கள் நின்றுருப்பீங்க. ஓட்டப்பந்தயம் என்பது வெறும் ஓட்டப்பந்தயம் அல்ல. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு லட்சியத்தை ஓடுறதுக்காக நீங்கள் ஓடி பாதியில் நின்றுருப்பீங்க. நீ உன் வீட்டிலேயே சந்தேகத்தின் பெயரால் சோதனையிடப்பட்ட நாளிலா? நீ உன் வீட்டிலேயே சந்தேகத்தின் பெயரால் சோதனையிடப்பட்ட நாளிலா? நீ தண்டனை என்றால் என்னவென்பதை அறிந்து கொண்ட நாளிலா? உன் முதல் காதல் மறுக்கப்பட்ட தினத்திலா? உன் அன்பிற்கு பிரதியாய் பணம் தரப்பட்ட சந்தர்ப்பத்திலா? சில பேர் நம்ம ஒரு அன்பு கட்டணும்னா பதில் காசு தருவாங்க. ரொம்ப கேவலமாக இருக்கும் அதை ஃபீல் பண்ணுறதுக்கு. காசு நமக்கு தேவையாக இருக்க டைமில் கூட அது ரொம்ப கேவலமாக இருக்கும். நீ உன் அன்பிற்கு பிரதியாய் பணம் தரப்பட்ட சந்தர்ப்பத்திலா? நீ உன் உடலை முதலாய் இழந்த தினத்திலா? ஒரு கேலி சித்திரமாக நின்று கொண்டிருந்தாயே அப்போதா? எவனாவது நம்மளை வச்சு ஒரு காமெடி பீஸ் ஆக்குவான், நம்மளை ஒரு கேலி சித்திரமாக்குவான். அதுதான் நீ தோத்து போன நாளா அப்படின்னு இந்த கவிதை கேட்குது. எதற்காகவோ உன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்த நாளிலா? நம்ம முழுசா எந்த நிபந்தனையும் இல்லாமல் நம்மளை சரண்டர் பண்ணியிருப்போம் யார்ட்டையாவது. உனது முடிவுகள் தவறானவை என்று நீயே ஒத்துக்கொண்டாயே அப்போதா? வேற வழி இல்லாமல் ஆமா நான் செஞ்சதுதான் தப்பும்போம். அப்படி சொல்றதுக்கு அதுக்கு எந்த நியாயமே இருக்காது. அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவானுங்க நம்மளை. நம்ம செஞ்சது நமக்கு நம்ம ஒரு கன்விக்ஷனோட தான் செஞ்சிருப்போம். ஆனால் நம்மளே ஒத்துக்க வைப்பாங்க, ஆமாம் நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு. உன் முடிவுகள் தவறானவை என்று நீயே ஒத்துக்கொண்டாயே அப்போதா? உன் நம்பிக்கைக்குரியவர்களால் காட்டி கொடுக்கப்பட்ட அன்றா? உன் இடம் எது என்று உனக்கு சொல்லப்பட்டதே அப்போதா? சில சமயம் எங்கேயாவது உரிமை எடுத்துப்போம், நமக்கு சுட்டி காட்டுவாங்க, உன் இடம் இதுதான், இதை தாண்டி நீ வராதன்னு. சில நண்பர்கள் கூட அதை பண்ணுவாங்க, சில உறவுகளில் கூட அது நடக்கும், நம்ம வேலை செய்கிற இடத்துல அது நடக்கும். உன் இடம் இதுதான்னு. அதுதான் நான் தோல்வி அடைஞ்ச நாளா? உன் முதல் தற்கொலை முயற்சியில் கயிறு அருந்து வீழ்ந்த போதா? இன்னொருவருக்கு உரியதை நீ மனம் கசந்து திருப்பி கொடுத்த வேலையிலா? எட்டி உதைக்கும் கால்களையே திரும்ப திரும்ப முத்தமிட வேண்டி இருந்ததே அப்போதா? எட்டி உதைக்கும் கால்களையே திரும்ப திரும்ப முத்தமிட நேர்ந்ததே அப்போதா? இங்கே வந்ததை விட அங்கேயே இருந்திருக்கலாம் என்று நினைத்தாயே அந்த நாளிலா? வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்காக நம்ம சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவோம். ஏன் மாற்றிக்கிட்டோன்னு தோணிரும், ஏன் அந்த இடத்த விட்டு இங்கே வந்தோன்னு தோணிரும். அது ஒரு வேலையாக இருக்கலாம், ஒரு உறவாக இருக்கலாம். இங்கே வந்ததை விட அங்கேயே இருந்திருக்கலாம் என்று நினைத்தாயே
அந்த நாளிலா நீ இன்று கண் விழிப்பதும் நேற்று கண் விழித்த அதே நாளில் தான் என்று அறிந்த தினத்திலா? எல்லா நாளும் என்னடா இளவு ஒரே மாதிரியே விடியுது, அதே கவலை, அதே துயரம், அதே வலி, அதே யோசனை. அப்போதுதான் உன் தோல்வியின் சரித்திரம் அங்கிருந்து தான் தொடங்குகிறது என்பதை நீ அறிந்திருந்தாயா? உங்கள் முதல் தோல்வியிலிருந்து தான் உங்களுடைய தோல்வியின் சரித்திரம் தொடங்குகிறது என்பதை நீங்கள் அப்போது அறிந்திருந்தீர்களா என்று இந்த கேள்வி எழுப்புகிறது. நீங்கள் படிக்கிற இலக்கியங்கள், நீங்கள் படிக்கிற சொற்கள் அனைத்தும் உங்கள் தோல்வியின் சரித்திரத்தை முடிவுக்கு கொண்டு வந்து வாழ்வில் இனிமைகளையும் வெற்றிகளையும் கொண்டு வரட்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.